கதுகு இவளை கூட்டுக்கிட்டு போய் இவ ஒரு 5000 ரூபாய்க்கு பில்ல திடுறதுங்க. அதெல்லாம் ஒன்னும் தவ இல்ல. நானே பட்ஜெட்டு போக போறது இல்ல. அதுல அங்க இருந்து ஒன்னே கூட்டிக்கிட்டு போறது. அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே இல்ல. தபடி புது பேக் நானே வாங்கிட்டு வந்துட்டான். உன்கிட்ட குடுத்தா நீ லவுடிட்டு ஓடிடுவ. இது ஒண்ணும் உனக்கு கிடையாது, என் பொண்ணுக்கு. ஜிந்து இந்தா நீ வாங்கி பாட்டு எப்படி இருக்குன்னு. கூறு கட்டவில்லை. அந்த பேக்கோட விலை என்னன்னு தெரியுமா? வெறும் 400 ரூபாய் தான். இவ்வளோ பெரிய பேக்க இவ்வளோ கம்மி விலகி அந்த எலிஜவாயனாச்சும் குடுப்பானோ? ஆனா அந்த நெட்டவள்ளி எலிஜவாயி எல்லாருக்கிட்டையும் 400 ரூபாய்க்கு குடுக்குறா. அப்படின் ஜிந்து உனக்கு ஒரு விஜயம் தெரியுமா? நம்ம ஜுபின்னு பூமாடி டோலு இவங்க எல்லாம் அவங்க பேக்க திருடி கொண்டு போய் நட்டவள்ளி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாளாம். நல்ல வேலை நான் மட்டும் புது பேக்க வாங்கிட்டு வந்துட்டான். அவங்கெல்லாம் ஏமாந்து போய் பழைய பேக்குக்கு காஜு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அவங்க அம்மாவை ஏமாத்திட்டுக்காங்கன்னு பாத்தியா ஜிந்து? நான் சொல்லிட்டேன்பா, என் பொண்ணெல்லாம் அப்படி கிடையாது, என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னான். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஜிந்து பிங்கி அண்ணா சொல்லுடா. பிங்கி சொல்லுடதெல்லாம் உண்மையா? என்ன ஜிந்து இதெல்லாம்? இது என்ன கட்ட பழக்கம்? ஆடுகிட்ட கத்துக்கிட்டா உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லிடுக்கா போய் பேசிட்டது தப்பு. ஆடுகிட்டையும் போய் சொல்லக்கூடாது, ஆடையும் ஆமாத கூடாதுன்னு அம்மா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிடுக்கா. இதுதான் நீ ஜூல போய் கத்துக்கிட்டு வரியா? சின்ன பிள்ளைவோ திடி அம்மா பண்ணிடுவோம். அந்த நட்டகோக்கு வளர்ந்த மாடு அவளும் திடிஞ்ச இப்படி இந்த வேலை பார்த்துட்டுக்காளா? இந்த கோதாவடியவ ஆமாது காஜ வாங்கிட்டாளா? அடி நட்டகோக்கு இந்த வடாண்டே வந்து உன்னைய வச்சுக்கிட்டாண்டே. குக்கு குக்கு ஓடிய
ஒடிய நின்று வளர்ந்திருக்கு நெட்டக்கோக்கு மாட்டிட்ட ஓடிருடி மாட்டுன்னா தக்காளி சட்டி நீடி எஸ்கேப்பு ஆகிருடி. 500ல் ஒரு 10, 200ல் ஒரு 10, 100ல் ஒரு 20, அப்படி இப்படின்னு சொல்கிற ஒரு 1000, ஆக மொத்தம் 10,000. இன்னைக்கு கலெக்ஷன் 10,000. பரவாயில்லையே, ஒரே நாளில் 10,000 சம்பாரிச்சிட்டியடி நெட்டவள்ளி. பேக்கு கடை போட்டதுக்கே 10,000 லாபம் வந்திருக்கே. அப்போ இந்த செருப்பு கடை ஷூ கடையெல்லாம் போட்டால் 50,000 லட்சம்னு போகும் போலையே. சரி, அதை அப்புறம் யோசிப்போம். முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். போனவங்க விஷயம் தெரிஞ்சு திரும்ப வந்தா அவ்வளோதான் நம்ம கதை. அப்புறம் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். கிடைச்ச 10,000 அபேஸ் ஆகிடும். புளிச்சக்கா, நீங்களா? நான் வருவேன்னு எதிர்பார்க்கலல்ல. நான் திரும்பி வருவேன்னு நீங்க யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலல்ல. நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஆனா இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல புளிச்சக்கா. என்ன நெட்டவள்ளி, கையில கட்டுக்கட்டா பணம், ஆளே மாறிட்ட. அது ஒன்றும் இல்லை புளிச்சக்கா, எல்லாம் நம்ம நண்பர்கள் ஆசைப்பட்டு கொடுத்தது. சரி, வேண்டான்னு சொல்லக்கூடாதேன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ எல்லாருக்கிட்டையும் ஏமாத்தி வாங்கினதால ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? இன்னுமா நம்மள தேடாம இருக்காங்க? அதெல்லாம் உன்னைய எப்பவோ தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நீ இங்கதான் இருக்கேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அடி பாவி, நல்லா பேசுற மாதிரி பேசிட்டு இப்படி கவுத்து விட்டுட்டியேடி. தள்ளிடி, முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். எங்க அந்த பக்கமா போறேன், அங்க பாரு யாரு வரான்னு. ஐயோ லட்சுமி, அப்ப நான் இந்த பக்கமா போறேன். பத்ராளி அக்கா, என்னங்கடா எல்லா பக்கமும் கேட்டு போட்டீங்க. அப்ப நான் அந்த பக்கமா போறேன். அங்க பாரு யாரு வரான்னு. டோப்பா டாப்பா கழட்டிடுவா. சிக்கிட்டா சிக்காத ஆளு, அடி வாங்க ஆளு இப்போ கிடைச்சிட்டா. சந்தேகம் இல்லாம பொழந்து கட்ட போடுறாங்க, தப்பிக்க வழி இல்லாம மாட்டிக்கிட்டா. ஜிங்கு சான் சிங்கு சிங்கு சான் சிங்கு சான் சிங்கு சிங்கு சான் சிங்கு சான் சிங்கு சிங்கு சான் நெட்ட வெளி மாட்டிக்கிட்டான். சரி, பெரியவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல சின்ன பொண்ணு நான் இருந்து என்ன பண்ண போறேன்? எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். ஏன் எல்லாரும் என்னை இப்படி பாக்குறீங்க? பத்ராளி அக்கா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க. நாளைக்கு ஷூ கடை போடுவேன், நீங்க எல்லாரும் வாங்க, உங்க எல்லாருக்கும் இலவசமாவே ஷூ தரேன். இப்ப எல்லாரும் என்னை விட்டுருங்க. என்னது ஜூ கடை போட போறியா? அடிங்கொய்யோல மியூசிக். போதும் வலிக்குது, விட்டுருங்க. உங்க காசெல்லாம் நான் கொடுத்துட்டுறேனே, என்னை விட்டுருங்கல. இனிமேலாவது யாரையும் ஏமாத்தாம உருப்படுற பலிய பாரு. கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர் சொந்தங்களே, நெட்டவழியை மன்னிச்சு விடலாமா வேண்டாமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.